கன பம யர ல வ ல ல ர ந எல்லாத்துக்குமே நம்ம ஒருத்த எழுத்து நமக்கு இருக்குது. புள்ளி வச்ச எழுத்து, புள்ளி வைக்காத புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இங்கு இட்டு இப்பு மெய் அரை இல்லைன்னு நம்ம புள்ளி வச்ச எழுத்த மெய்யெழுத்து சொல்கிறோம். அந்த மெய்யெழுத்து உயிரெழுத்தோடு சேர்ந்த உடனே நமக்கு என்ன ஆகி போயிடுது, உயிர்மெய் எழுத்து கழிச்சு போகுது. இப்போ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தாதானே உயிர்மெய் எழுத்து நம்ம கிடைக்குது. இப்போ உயிர்மெய் எழுத்தை சொல்லும்போது அந்த உயிரையும் மெய்யையும் சேர்த்தே எழுதிடலாமே. அதுக்கே இன்னொன்று வந்து மூணா மாதிரி இப்படி போட்டு இப்படி போடு, பூனாவுக்கு கொஞ்சம் போட்டு காணா போட்டு மேலே இழுத்து விடு, அப்போ கோணாவுக்கு வந்து ஒரு கொம்பு போட்டு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை நமக்கு சொல்லி கொடுத்து அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இதுதான் உண்மை. அதாவது அந்த காலத்துலேருந்து ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நம்மளுடைய வழக்கமானது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம்னா